Hi friends, இன்னைக்கு வீடியோல போதும் போதாது போதுமா போதாதா இதை எப்படி சிங்களத்தில் சொல்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். போதும் என்றா அத்தி அத்தி போதும் என்றா அத்தி. போதாது என்று சொன்னா மதி மதி போதாது மதி. போதும் என்றா அத்தி. அப்போ போதுமா என்று கேள்வியாக கேட்கணும்னு சொன்னால் போதும் அத்தி அதோட த சேர்த்திங்கன்னு சொன்னால் அத்தி த என்றா போதுமா. போதாதா என்று கேள்வியாக கேட்குறதுக்கு போதாதுண்டா மதி அதோட நீங்கள் தேவை சேர்த்திங்கன்னு சொன்னால் மதித. போதாதா என்று கேள்வியாக கேட்கணுமெண்டா மதித போதாதா மதித. அப்போ போதும் அத்தி போதாது மதி போதுமா அத்தித போதாதா மதித. சரி, இதை நாங்கள் ஒரு உதாரணத்தை வச்சு இதை நாங்கள் ஈஸியாக விளங்கி கொள்ளலாம். அம்மா உங்களுக்கு டீ தந்துட்டு சீனி காணுமாண்டு கேட்குறா. சீனி காணுமா இல்லது போதுமாண்டு கேட்குறா என்று சொன்னால் எப்படி கேட்பா? சீனி அத்தித. டீயில் சீனி அத்தித என்று கேட்பா. சீனி போதுமா. அப்போ நீங்கள் அதுக்கு போதுமென்று சொன்னால் அத்தி சீனி அத்தி என்று பதில் சொல்ல வேணும். சீனி போதாது காணாமல் இருக்குன்னு சொன்னால் சீனி மதி என்று பதில் சொல்ல வேணும். அதே மாதிரி சீனி போதாதா என்று கேட்குறதுக்கு சீனி மதித சீனி போதாதா சீனி மதித சீனி போதாதா என்று கேட்க வேணும். சரி, இனிமேல் நீங்கள் டீ குடிக்கல அம்மாவோ இல்லது வேறு யாராவதோ உங்கள்கிட்ட சீனி காணுமா என்று கேட்டால் நீங்கள் தமிழில் காணும் காணாதுன்னு சொல்லாமல் சிங்களத்தில் அத்தி மதின்னு சொல்லி பழகுங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. இந்த விஷயம் ஒவ்வொரு நாளும் கூட எங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் போதும் போதாது என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் அத்தி மதி அத்தித மதிதன்னு சொல்லி கேட்டு பழகுங்க. சரி, இன்றைக்கு போதும் அத்தி போதாது மதி போதுமா அத்தித போதாதா மதித இவ்வளவு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். எப்போயுமே நாங்கள் கேட்டதுகளை பயன்படுத்தி கதைச்சாதான் எங்களால் ஈஸியாக கதைக்கக்கூடியதாக இருக்கும், எங்களுக்கு ஞாபகத்திலேயும் இருக்கும். அதை கதைக்காமல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னால் எல்லாமே மறந்து போயிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் கேட்குறத உடனடியாக போய் கதைங்க, ஒவ்வொரு நாளும் கதைங்க, சந்தர்ப்பங்களை உருவாக்கி கதைங்க. அப்போத்தான் சிங்களம் உங்களால் ஈஸியாக குயிக்காக பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை பிறவி சிங்களம் படிக்க ஆர்வமாக இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.